டீச்சர்ஸ் கொஞ்சம் வந்து பேக் ஸ்டேஜ் வரீங்களா? கிரீன் ரூமுக்கு தமிழ் பள்ளி டீச்சர்ஸ் விஷால் பிரஜன் எங்க ஒரே குடும்பத்துல இருந்து 2 பேர் பிரைஸ் வாங்கிட்டாங்க. ஆர்டிஸ்டிக் குடும்பமா இருக்கிறது. அடுத்தது குரூப் சி ஃபர்ஸ்ட் பிளேஸ் த்ரிஷா ராஜாராம். இரண்டாவது ஸ்ரீநயா சஞ்சீவி. மூன்றாவது இடம் ஸ்ரீமதி பாலகிருஷ்ணன். இது குரூப் சி வந்து 12 வயசு மேல. த்ரிஷா ராஜாராம், ஸ்ரீநயா, ஸ்ரீமதி பாலகிருஷ்ணன் இருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? நீங்க இல்லைன்னா கிஃப்ட் எல்லாம் எங்களுக்குங்க. இல்லைங்களா? அம்மா எங்க உங்க பொண்ணுங்க எவ்வளவு நேரம்? சரி, அந்த கிஃப்ட் எனக்கு தான். நீங்க மாதிரி வர சரிங்க. அடுத்த கோலம் போட்டிக்கு போவோம். சஞ்சீவி ரொம்ப ஆரம்பிப்படுறாரு. எங்க சஞ்சீவியும் போடுறாங்க. ஸ்ரீநயா செகண்ட் பிளேஸ் ஆர்ட் காம்படிஷன். இவங்களோட ஆர்ட்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குங்க, கொஞ்சம் பேர் பாருங்க. எல்லாம் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணுன்றது ஒரு இது இல்லை. இதோட தாட் ப்ராசஸ் என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன், அவங்களோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிஸை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான். அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இதில் வந்து இந்த காம்படிஷன் நடத்துறதுனால எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. உங்களுக்காக தான் நடத்துகிற காம்படிஷன். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்குங்க. ஆர்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கிட்ஸுக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. அது ஸ்கூல் கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் டெஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். நன்றி. அடுத்தது வந்து கோலம் காம்படிஷன். ரொம்ப பரபரப்பாக போச்சு இந்த கோலம் காம்படிஷன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து வண்ணக்கோலம் காம்படிஷன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சௌமியா கார்த்திகேயன் மற்றும் தீபிகா சௌமியா கார்த்திகேயன் இருக்கீங்களா? முதல் பரிசு $100 கேஷ். இல்லைன்னா அந்த கேஷ் எங்களுக்கு லாபம். செகண்ட் பிளேஸுங்க மகேஸ்வரி பாலகிருஷ்ணன், குருநாமிகாபதி. மூன்றாவது பரிசு பொற்செல்வி ரமேஷ், மற்றும் கனியா ராணி. பொற்செல்வி இருக்கீங்களா? கனியா இருக்கீங்களா? 60 ரூபாங்க இல்லையா? இருக்கீங்களா? வந்துட்டீங்களா?
எங்க உங்களால 3 மணி நேரம் வந்து வெயில்லையும் காத்துலயும் வந்து போட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லாம எங்களோட ஜட்ஜஸ் வந்து அவங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் வந்து இவங்கெல்லாம் வின் பண்ணலாம், ஆனாலும் இவங்க ரொம்ப ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க, இவங்களோட அட்டம்ப்க்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சலேஷன் ப்ரைஸஸ் $50 எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு $50 டொனேட் பண்ணது வந்து துளசி கிராசரிஸ் தீபா கஷ்யப் அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கான்சலேஷன் ப்ரைஸ் வந்து மாலதி பாலு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. மூணாவது கான்சலேஷன் தமிழ் சங்கம் வந்து நாங்களே எடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் 3 ப்ரைஸுங்க. கான்சலேஷன் ப்ரைஸஸ் சுபஸ்ரீ கொடூரு மற்றும் வேல்மணி, ராதிகா ராமசாமி, ரேவதி கோவிந்தராஜ், நிலக்கர ஹரி. எல்லாம் சேர்த்து வரீங்களா? இவங்க எல்லாருக்கும் வந்து $50. நீங்க அகைன் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்றது வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து ஒன்னா இருக்கணும், எல்லாரும் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு இருக்குதான். எல்லாரும் ஒரு விதத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த காம்படிஷன் வந்து அடல்ட்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஜென்ரலாக வந்து ஏஜ் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணல, பட் ஜென்ஸ் யாருமே வரலைங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் இங்கே வந்திருக்கிறான்னு தெரியல, பட் ஹேமந்த் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அடுத்த வாட்டி நிறையா ஆம்பளைங்களாம் வாங்க, கோலம் வந்து எல்லாருமே போடலாம். எனக்கு போட தெரியாது, இல்லைன்னா நானும் போய் போட்டுருப்பேன். போடக்கூடாதுன்னு ராஜேஷ் சொல்லிட்டு நான் போய். ஸோ நன்றிங்க. இந்த காம்படிஷன் அடுத்த வருஷமும் நடக்கும். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஆர்ட் காம்படிஷன் நடத்துவோம், கோலம் காம்படிஷன் நடத்துவோம். இன்னும் வந்து சமையல் காம்படிஷனும் வந்து நடத்தலான்ற ஒரு இது இருக்கு. வேற என்னெல்லாம் காம்படிஷன் நடத்தலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஃபீட்பேக் நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபீட்பேக் அனுப்புறோங்க. சாப்பாடு காம்படிஷன் ஒருத்தர் சொல்றாங்க, அதுக்கு யார் சமைக்கலாம்? பரோட்டா காம்படிஷனா? சரி, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. நிறைய பேர் அமைதிங்க, அமைதி. நிறைய காம்படிஷன் நடத்துவாங்க, இருந்தாலும் வந்து 10 பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்படி ஒரு காம்படிஷன் நடந்ததே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து omahatamil@gmail.com இதுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புங்க. உங்களுக்கு இது வரைக்கும் வரவே இல்லைன்னா என்னை இமெயில் குரூப்பில் ஆட் பண்ணுங்க, இமெயில் அனுப்புங்க, உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒமஹா தமிழ் சங்கம்னு ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு அதே மாதிரி ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, இமெயில் குரூப் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். உங்களை நாங்கள் தேடி வர முடியாது, நீங்கள் தான் எங்களை தேடி வரணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் நாங்கள் வந்து இன்னும் நிறையா நடத்தலாம்னு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபீட்பேக் ஒரு ஃபார்ம் அனுப்புகிறோம். தயவு செஞ்சு உங்களுக்கு அதில் என்னெல்லாம் தோணுதோ, நாங்கள் என்ன சரியாக செய்யலை, என்ன சரியாக செஞ்சுருக்கோம் அப்படின்றத சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த ஃபீட்பேக் வச்சு நாங்கள் நிறையா இது பண்ண முடியும். ஸோ நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் அனுப்புங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை வச்சு தான் நாங்கள் வந்து ப்ரோக்ராம் நடத்த முடியும். இந்த ப்ரோக்ராம் நாங்கள் யாருக்காகவே நடத்தல, உங்களுக்காக மட்டும் தான் நடத்துகிறோம். நம்ம கம்யூனிட்டி ஒன்றா இருக்கணும்ன்றதுக்காக மட்டுமே, வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.